பிராணாயாமம் செய்வது ஒரு வழி. இன்னொரு வழி, நான் இந்த வழியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? இன்னொரு வழி என்னவென்றால், நாடி சுத்தி செய்தீர்கள் பார்த்தீர்களா? இடது நாசியில் உள் இழுத்து வலது நாசியில் வெளிவிட்டீர்கள் தானே, அதுதானே நாடி சுத்தி. இந்த முறையை அப்படியே எடுத்துக்கொண்டு இடது நாசியில் ஒரு ப்ரொபோர்ஷன் உள் இழுத்துக்கொண்டு 4 ப்ரொபோர்ஷன் அப்படியே நீங்க கும்பகம் செய்து கொண்டு வலது நாசியில் 2 ப்ரொபோர்ஷன் அப்படியே வெளிவிட்டு, அதே ப்ரொபோர்ஷன் ரேஷியோ அதே தான், விகிதாச்சாரம் அதே தான். ஆனால் நீங்கள் நாடி சுத்தி செய்த அதே போல் ஒரு நாசி துளியை அடைத்துக்கொண்டு இடதில் ஆரம்பித்து கும்பகம் செய்து வலதில் வெளிவிட்டு, அதன் பிறகு வலதில் ஆரம்பித்து கும்பகம் செய்து இடதில் வெளிவிடுதல். இந்த இரண்டாவது நிறைய சித்தர்கள் ரெக்கமெண்ட் பண்ற பிராணாயாமம் இதுதான். நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்பது எனக்கே என் உடலே எனக்கு சொன்ன ஒரு செய்தியாக நான் பட்டது. நான் என் கையையும் என் உடலையும் இப்படி தளர்வாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது, நான் பூரகம் செய்து கும்பகம் செய்து அப்படியே ரேஷகம் செய்யும் பொழுது பிராணாயாமம் அதி சுத்தமாக எனக்கு வந்தது போல் ஒரு உணர்வு. கையை தூக்கி இப்படியெல்லாம் இறுக்கமாக வைத்து கொண்டு பூரகம் செய்து கும்பகம் செய்து ரேஷகம் செய்யும் பொழுது எனக்கு உடல் அந்த கும்பகம் செய்யும் பொழுது மின்சாரம் பாயம் என்று சொன்னேன் தெரியுமா? அப்பொழுது உடல் அப்படியே இப்படி கட்டையாக இருக்கும் பொழுது என் வலது கை இடது கை என் உடல் முழுவதும் அந்த மின்சாரம் பாய்வதை உணர முடிகிறது. இப்படி வைக்கும் பொழுது ஏதோ ஒரே ஒரு பகுதி மட்டும் சற்று ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது தானே, இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. இது நானாக சொல்கிற காரணம். எனவே எனக்கு நான் இந்த செயல்முறையை விட நான் இந்த செயல்முறையை எடுத்துக்கொண்டேன். 2 நாசி துளிகள் வழியாகவும் உள்ளிழுத்து உடலை எந்த அசைவும் செய்யாமல் மூச்சை மட்டுமே செய்து கொண்டு உடலை அப்படியே போட்டுவிட்டு அந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது எனக்கு அற்புதமான பிராணாயாமம் அமைவது போல் எனக்கு தோன்றுகிறது. நான் எப்படி செய்கிறேன் என்பதையும் சொல்லிவிட்டேன். எல்லா சித்தர்களும் மகான்களும் எதை வலியுறுத்துகிறார்கள் என்பதையும் சொல்லிவிட்டேன். இது 2இல் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து செய்யலாம். பிராணாயாமத்தை செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். நாடி சுத்தி 1 வருடம், குறைந்தது 6 மாதம் செய்து முடித்து விட்டு பிராணாயாமத்தை செய்யுங்கள். எடுத்த உடனே நீங்க கும்பகம் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்கள் உடல் ஒத்துழைக்காது. எனவே அதனால அது நாடி சுத்தி என்று சொன்னார்கள். இந்த இதை நீங்க பூரகத்தையும் ரேஷகத்தையும் தொடர்ந்து நீங்க செய்ய உங்கள் உடலில் இருக்கும் நரம்புகள் எல்லாம் ரெடி ஆயிரும். அதற்கு பிறகு நீங்கள் கும்பகம் செய்யும் பொழுது உங்கள் பிராணாயாமம் நிச்சயமாக வந்து அமையும். குறைந்தபட்சம் 6 மாதம் நீங்கள் நாடி சுத்தி செய்யுங்கள். பிறகு பிராணாயாமத்தை தொடருங்கள். பிராணாயாமத்தை மெல்ல மெல்ல அதிகரியுங்கள். 1 வருடத்தில் உங்கள் உடலில் அந்த மின்சாரம் பாயும் பொழுது அந்த உயிர் சக்தி உங்களுக்கு புரிய வரும். அப்பொழுதுதான் அந்த பிராணன் என்கிற வார்த்தைக்கான அருமை தெரிய வரும் என்பதை சொல்லி இந்த நாடி சுத்தி